யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. பேய் விரட்டுறதுக்கும் இதுதான், வீட்டுக்கார விரட்டுறதுக்கும் இதுதான். ஆமா ஆமா. 4வது கேள்வி. ரெடியா இருக்கீங்களா? முதல் மனைவிக்கும் 2வது மனைவிக்கும் நடக்கும் சண்டைக்கு பெயர் என்ன? உமாசங்கரன் ஃபேமிலி. சக்காலத்தி சண்டை. சக்காலத்தி சண்டை. ஏய் ஏய் சக்காலத்தின்னு கூட பார்த்து கை காட்டுறாங்க. ஹலோ உமாசங்கர். வாட் இஸ் திஸ்? இல்ல இல்ல அந்த அளவுக்கு வந்து உமாசங்கர் வர்த்த பீஸ்ல நான் வந்து கொஞ்சம் ஹைஃபையா யோசிப்பேன். அதாவது 6 அடி உயரத்துல அழகான கட்டான உடம்பு இருக்கிற அம்சமான பையனா நான் எதிர்பார்ப்பேன். அவருக்கு எல்லாம் தான் இருக்குது. கட்டு உடம்பு, கட்டு எதை கட்டி இருக்காரு பாரு. ஆமா இப்படி இப்படி பண்ணுங்க பாப்போம். மார்பு விரிந்த நிலையில் 40 இன்ச்சு. சரி அப்ப அவங்க எப்படி வந்து உன்னை பார்த்து சக்கலத்தி? சரி பரவாயில்ல விடுங்க. பரவாயில்ல சக்காலத்தி தான் ஹைட்டா போச்சு. ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சியா? இந்த கேமை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் ராங் ஆன்சர் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த மிளகா அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா யாருமே சொல்ல மாட்டீங்களே ராங் ஆன்சர்ஸ். பார்க்கலாம் அடுத்து யாராவது மாட்றாங்களா, மிளகா கடிக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, கிராமத்துக்காரர்களை நகரத்துக்காரர்கள் எப்படி கிண்டலாக அழைப்பார்கள்? ஜெயசீலன் அண்ட் ஃபேமிலி. பட்டிக்காட்டான் நாட்டுப்புறத்தான். நாட்டுக்கட்டானா? பட்டிக்காட்டான். நாட்டுப்புறம். ஓகே சரியான பதில். பட்டிக்காட்டான் என்பது சரியான விடை. உங்களுக்கு 100 மதிப்பெண்கள். ஏய் என்னப்பா யாரும் பச்சை மிளகாய் சாப்பிடல, உள்ள வாங்கி வச்சுட்டு வேஸ்டா போகுது. நாங்க வேற ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யார் பச்சை மிளகாய் கடிக்க போறாங்க, எப்படி அழுவ போறாங்க அப்படினு பாப்போம். நெக்ஸ்ட் இதுல மாட்டிப்பாங்க. இதுல யாரும் மாட்டாங்க பாரு. அடுத்த கேள்வி, வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் கமல் செய்யும் வைத்தியத்தின் பெயர் என்ன? உமாசங்கரன் ஃபேமிலி. கட்டிப்பிடி வைத்தியம். ஆனா அந்த கில்மா விஷயம்லாம் வந்து உமாசங்கரன் ஃபேமிலிக்கு நல்லா வருது. சக்காலத்தி சண்டை, கட்டிப்பிடி வைத்தியம் கரெக்டா நோட் பண்ணி வைக்கிறாங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, கராத்தே பயிற்சியின் போது எப்படி ஒலி எழுப்புவார்கள்? உமாசங்கரன் ஃபேமிலி. ஹூஹா. ஹூஹா. சூப்பர் கிரேட். சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வியை கேட்கறதுக்கு நான் வர்த்தான பீஸ் கிடையாது அப்படின்றதால உலகத்திலே பெரிய ஆங்கரான நம்ம கமல் இப்ப வந்து அந்த அழகான கேள்வியை கேட்பாரு. அடுத்து என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு படத்துடைய ஸ்டோரி சொல்லுவாரு. அந்த படத்தோட ஸ்டோரி உங்களுக்கு என்ன படம் அப்படின்னு தெரிஞ்சுச்சா நீங்க பஸரை பிரஸ் பண்ணி அந்த படம் என்ன அப்படின்றது நீங்க சொல்லணும். படத்தோட பேரை சொல்லணும். ஓகேங்களா? பஸரை பிரஸ் பண்ணி தப்பா சொல்லிட்டீங்கன்னா பச்சை மிளகா உங்க வீட்டுக்கார வாயில. உங்களுக்கான படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்துல ஒரு ஹீரோ இருக்கிறாரு. ஹீரோவுக்கு வந்து ஒரு முறை பொண்ணு. ஹீரோக்கும் முறை பொண்ணுக்கும் பயங்கர லவ். ஹீரோ வந்து கிராமத்துக்காரு. அந்த முறை பொண்ணு வந்து டவுனுக்கு போயிட்டு ஒரு சிட்டிக்கு போயிட்டு படிக்க போறாங்க. இந்த அம்மா படிக்க போறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் பயங்கர லவ். சரி ஊருக்கு போய் படிச்சு முடிச்சுட்டு திருப்பி வந்தோம்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பேசி வச்சுட்டு போறாங்க. ஆனா ஊருக்கு போற ஹீரோயின் ரிட்டர்ன் வரும்போது ஒரு பைத்தியம் மாதிரி வராங்க. புத்தி சுவாதீனம் இல்லாம வந்து சேர்றாங்க. இத பார்த்த ஹீரோ வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு, ஐயோ நம்ம செல்லத்துக்கு இப்படிலாம் ஆயிடுச்சே அப்படின்னு வந்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. சொல்லுங்க. பொண்ணுமணி. பொண்ணுமணி என்பது சரியான விடை. எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிங்க? நாங்க ரொம்ப கஷ்டமான படம் நினைச்சுன்னு கதை சொன்னா. சீரியஸா எப்படியாவது அந்த பச்சை மிளகா கடிக்க வச்சிடலாம் நாங்களும் முயற்சி பண்றோம் முடியலையே. நீங்க இவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்கல்ல, கண்டிப்பா வந்து ஜெயிச்சதுக்கு கடிக்கணும். இல்ல நாங்க ஜெயிச்சதுனால நீங்க கடிக்கணும் பச்சை மிளகா. நான் சித்ரா வேணா கடிப்பேன், பச்சை மிளகா கடிப்பேன். ஜி ஜெயித்த சந்தோஷத்துல வெற்றி குறி காமிங்க. நம்ம உமாசங்கர் அவர்கள் மாவீரன். வழக்கமா தோத்தாதான் பச்சை மிளகா கடிக்கிறதுக்கு வச்சிருந்தா ஒரு ஜெயிச்சா கூட கடிச்சிருக்காரு. பட் சூப்பர். டோட்டல் ஸ்கோர் என்ன இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும்ன்றதை இப்ப நாங்க சொல்றோம். சோ ஜெயசீலன் அண்ட் ஃபேமிலி இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் you deserve 100 points. உமாசங்கர் அண்ட் ஃபேமிலி you deserve 500 points. Philip and family you deserve 200 points. இந்த ரவுண்டுடைய வின்னர் நம்ம உமாசங்கர் அண்ட் ஃபேமிலி. கண்டிப்பா வந்து அடுத்த ரவுண்ட்லயாவது இவங்க சிக்குவாங்களா அப்படின்னு பாப்போம். ஏன்னா எவ்வளோ பண்ணிட்டாங்க, இது பண்ண மாட்டாங்களா? ஆமா. விளையாட ரெடியா இருக்கீங்களா? ரெடி?